السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.netmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. وقال أيضا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. وقال أيضا آمنوا كما آمن الناس. صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். கடந்த 2 குத்பாக்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் சில முக்கியமான குறிப்புகளை நாம் சொல்லி வந்ததை அனைவரிலும் கேட்டோம். இன்றும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் சில பிரதானமான பகுதிகளை நாம் கருத்துக்கெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிக பணிவான வேண்டுதலாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நல்லடியார்களுடன் சாலிஹான மக்களுடன் அல்லாஹ்வை பயந்து நடக்கும் விசுவாசிகளுடன் சேர்ந்து இருக்குமாறு குர்ஆன் வலியுறுத்துகிறது. கூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களுடன் சேர்ந்து இருங்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 25-26 வயதில் உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு பெரும் பாவத்தை செய்ய துணிஞ்சார்கள். அதுதான் நபி அவர்களுடைய கொலை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய துஆ, அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்ட விதம், அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அவர்களுக்கு அல்லாஹ் 27 வயதில் தீனையும் இஸ்லாத்தையும் நசீபாக்கினார். 36 வருட இந்த தீனுடைய பயணத்தில்
அவர்களால் ஏற்பட்ட கயிர்கள் இந்த உம்மத்துக்கு ஏராளம். சில மனிதர்கள் அல்லாஹ் அவர்களை ஓரிரு குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஓரிரு நாடுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய முன்மாதிரியை எல்லா காலத்திலும் அல்லாஹ் படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கிறார். என்றும் அது பேசப்படும், என்றும் படிப்பினையாக எடுக்கப்படும், என்றும் அவர்களுடைய சொல் செயலில் அமல் செய்வதில் பெரிதும் சந்தோஷம், வெற்றி அதில் தென்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வளவு பெரிய பாவத்திலிருந்து தௌபா செய்ததற்கு பிறகு அவர்கள் இவ்வளவு உயர் அந்தஸ்தை பெற்றுக் கொண்டது, இதுவே எனக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. தவறு நடக்கலாம், தொடர்ந்து அந்த தவறில் இருப்பது என்பது அல்ல. ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடிய நேரத்தில் அந்த தவறில் இருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் இருந்து கிடைக்கும் மிக பிரதானமான பாவம். பெரிய பாவம். அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து பாதுகாத்தார். அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கமானவர்களாக மாறினார்கள் என்றால், எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் அது உமராக இருக்கும் என்று. சுப்ஹானல்லாஹ். நாமும் பெரும் தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் செய்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் செய்தது தவறு என்று உணர்ந்து அங்கு மிக உருக்கமாக தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் பல கயிர்கள் ஏற்படுத்துகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய, அந்த தீனை ஏற்றுக்கொண்ட காலம் தொடக்கம், அது 6வது நபித்துவ வருடம் சென்ற குத்பாவில் நான் விவரித்தேன். அந்த தொடரிலிருந்து அவர்கள் வஃபாத் வரைக்கும் நபி அவர்களுடைய ஹதீஸ்களையும் குர்ஆனையும் நபி அவர்களுடைய வழிகாட்டலையும் பரிபூர்ணமாக பின்பற்றினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை சற்று சற்றாக பாடமாக்கி தன்னுடைய இந்த 23, 24, 27 வயதுக்கு பிறகு அரபு பாஷை அவர்கள் இருந்த காரணத்தினால் ஒரு வகையான இலகுவாக இருந்திருக்கும். ஆனால் இதுவும் ஒரு படிப்பினை தான். வயது என்பது பிரச்சனை அல்ல. 27 வயதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் வரைக்கும் அவர்கள் சேர்ந்து சென்ற அந்த பயணத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை நசீபாக்கினார். குர்ஆனை பரிபூர்ணமாக மரணம் செய்தார்கள். வஹீயுடைய தொடர்பு, குர்ஆன் உடைய ஆயத்துகள் இறங்க வேண்டும் என்ற ஆசைப்படும் பொழுது வட்டி ஹராமாக்கப்பட வேண்டும், அதற்கு தெளிவு தேவை, குடி போதைகள் தடுக்கப்பட வேண்டும், பெண்களுடைய ஹிஜாப் வர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் விரும்புவைகளை அல்லாஹ் குர்ஆனாக இறக்கி வைக்கிறார். ஒரு சில மனிதர்கள் பேசுவார்கள் சபையில், அவர்களுடைய வார்த்தைகள் முத்துக்களாக இருக்கும், ஆலோசனை சொல்வார்கள், அது சுயநலமாக இருக்காது, மனித சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாலிபராக இருக்கலாம், வயது முதிர்ந்தவராக இருக்கலாம், அனுபவம் உள்ளவராக இருக்கலாம், அனுபவம் குறைந்தவராக இருக்கலாம். சரியாக சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவரை பயன்படுத்துகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுஹ்பத், சஹாபி என்ற அந்த பாக்கியம், நபி அவர்களுடன் சேர்ந்திருக்கும் அந்த சிறப்பு அம்சத்தை அவர்கள் 17 வருஷமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நான் சென்ற இதில் ஞாபகப்படுத்தினேன், 63 வயது நபி அவர்களுடைய வஃபாத், 63 வயது உமர் ரலியல்லாஹு வஃபாத், 63 வயது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வஃபாத். இந்த 3 பேரும் நபி அவர்களுக்கு வலது இடதாக, உங்களுக்கு ஆக விருப்பமானவர் யார் என்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தந்தை நபி அவர்களிடத்தில் கேட்ட பொழுது உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையிலும் அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள்.
மனிதன் நல்லடியார்களோடு ஏன் சேர்ந்திருக்கணும்னா, அந்த ஒரு கண்ணாடியை போல தவறு நடக்கும் பொழுது சுத்தி காட்டுவார்கள். இந்த பாருங்க, இந்த இடத்துல நீங்க தவறு செய்றீங்க, உங்களோட வியாபாரத்தை எப்படி திருத்திக்கோங்க, உங்களோட வாழ்க்கையை எப்படி மாத்திக்கோங்க, உங்களோட பேச்சு எப்படி செய்துக்கோங்க, உங்களோட ஆடை எப்படி திருத்திக்கோங்க, உங்களோட குடும்பத்தை எப்படி மாற்றிக்கோங்க என்ற நல்ல போதனைகள் அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது கிரகிக்கக்கூடிய மனிதன், அதை எடுத்து அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர், அவர் அதை அங்கே பெற்றுக்கொள்கிறார். கனிவானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மாறினது அது ஒரு போலி மாற்றம் அல்ல. உமர் ரலியல்லாஹு மாற்றிக்கொண்டது அது அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரை தெரிவு செய்தான் என்றால் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம நினைக்கணும் அல்லாஹ் எங்களை அப்படிதான் தெரிவு செய்திருக்கிறார். அல்லாஹ், நீ என்னை இவ்வளவு பெரிய உலகத்துல வாழக்கூடிய 600 கோடி மக்கள், 1-2 600 கோடியில 20 லட்சம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்க இலங்கையில இந்த பௌத்த இந்து கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு மத்தியில என்னென்ன கொள்கை உள்ளவர்கள் எல்லாத்துக்கு மத்தியில எங்களை நீ அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொண்டவராக என்ன ஆக்கி இந்த ஜும்மாவுடைய மஸ்ஜிதுல வந்து இந்த நேரத்துல அல்லாஹ் என்னை இப்படி வைத்திருக்கிறியே என்றதுக்கு அல்லாஹ்க்கு 2 ரக்காத் ஷுக்ர் சொல்லு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இப்படி ஒரு தெரிவை செய்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிக கூடுதலாக கற்றுக் கொடுத்த பல விஷயங்கள் இருக்கிறது. நபி அவர்களை நேரடியாக பார்க்கிறார்கள், வஹி இறங்குவதை காண்கிறார்கள், நபி அவர்களுடைய வார்த்தைகளை பதிவு செய்கிறார்கள், மனனம் செய்கிறார்கள், ஹதீஸ்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆர்வமாக இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரியுடைய அநேகமான 82வது ஹதீஸாக இருக்கும், இல்முடைய பாடத்தில் இது பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு கனவை சொல்கிறார்கள். நான் ஒரு கனவு கண்டேன், எனக்கு பால் ஊட்டப்பட்டது, பால் குடித்து 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 அந்த கனவில் என்னுடைய பால் எந்த அளவுக்கு நிரம்பியதென்றால் என்னுடைய நெவத்திலிருந்து வெளியாகும் அளவுக்கு நான் பால் குடித்தேன், அதில் மிஞ்சதை உமருக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். ரலியல்லாஹு யார சொல்லலாம், அது என்ன கருத்து, அதுக்கு தாபீர் என்ன? ஒரு கனவு என்று சொல்லும் பொழுது அந்த கனவுக்கு சில நல்லடியார்கள் நல்ல கருத்துக்களை கொடுப்பார்கள். ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை, நான் என்னுடைய தந்தை என்னை நெருப்பின் பக்கம் அப்படி பிடிச்சு இழுப்பதாகவும் நீங்கள் விழாவின் பக்கம் பிடிச்சு என்னை தடுப்பதாகவும் நான் கனவு கண்டேன் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய இந்த காட்சை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கனவுக்கு பலன் சொல்வதில் மிக நுணுக்கமானவர்களாக, காகம் கொத்துகிறது என்னுடைய தலையில் என்று சொன்ன பொழுது நீ தூக்கிலிடப்பட போகிறாய் என்று கனவு சொன்னார்கள். இப்படி பசுக்களை கண்டோம் என்று அது மிகவும் வாடி வறண்டிருக்கிறது என்று அவர்கள் இப்படியான சில கனவுகளை சொன்ன பொழுது அரசர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள், எதிர்காலம் பயங்கரமான உங்களுக்கு ஒரு காலம் வரப்போகிறது, 7 வருஷத்தின் அந்த பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு இதுதான் பரிகாரம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் இந்த கனவு பலன் சொல்வதில் மிக நுணுக்கமானவர்களாக இருந்தார்கள். கேட்டார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அநேகமாக காலித் என்ற அல்லது அம்ர் இப்னு காலித் என்பதாக இருக்கும், அவர் வந்து கேட்டார், எப்படி கனவு கண்டேன்? சொன்னார்கள், உன்னுடைய தந்தையோ அவர் இஸ்லாம் இல்லாமல் காபிராக மரணித்து விட்டார், அவர் போயிருக்கும் இடம் நரகம், உன்னையும் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார், நபி அவர்களோ உன்னை நெருப்பில் இருந்து தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதை உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதருக்கு கொடுத்த அந்த கனவுக்கு பலன், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவு, தான் பால் குடிப்பது உமருக்கு கொடுப்பது, அதுக்கு என்ன கருத்து என்று கேட்ட பொழுது அல் இல்ம் என்று சொன்னார்கள். இதுதான் அறிவு, இல்ம் என்று சொன்னார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை விவரிக்கும் பொழுது ஃபத்ஹுல் பாரியில் விவரிக்கிறார்கள். இது எப்படிப்பட்டதென்றால், அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மனிதர்களை நடத்தும், வழி நடத்தும், மனிதர்களை புரிந்து கொள்ளும், மனிதர்களை மதிக்கும், மனிதர்களுடைய நல்லதுகளை தெரிந்து கொள்ளும் அந்த அந்த அறிவையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஒரு மனிதன் அல்லாஹ் அவருக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கும் பொழுதே
அதில் முக்கியமான ஒரு பண்புதான் மனிதர்களை மதித்து நடப்பது. அறிவில் ஆக முக்கியம் மக்களை மதித்து நடப்பது. கண்ணியமானவர்களே, இதுல பலகீனம் வரக்கூடிய நேரத்தில் மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து எப்பொழுதும் புரோஷனம் அடைய மாட்டான். ஒரு புரோஷனத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த பெண்கள் உங்களிடத்துல இந்த 15 வயதுடைய தாயார் அவர்களே, உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களே, அவங்களோட ரத்தம் மாதவிடாயின் அந்த ரத்தத்தை அது ஒரு பஞ்சியுடைய வடிவத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். பிளட் டெஸ்ட் லேபுக்கு கொடுக்கிறோம், யூரின் டெஸ்ட் லேபுக்கு கொடுக்கிறோம், மோஷன் டெஸ்ட் லேபுக்கு கொடுக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெண்கள் தன்னுடைய மாதவிடாய், இது மாதவிடாய் தானா, எனக்கு இது நோயா என்று சொல்லுங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து சொல்லுவார்களாம், இது மாதவிடாய் அல்ல, இது நோயினால் ஏற்பட்டது. உர்வா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் ஆயிஷா நாயகி இடத்துல, எப்படி உங்களுக்கு இந்த அறிவு கிடைத்தது? சொன்னார்கள், யூத கிறிஸ்தவர்கள் நபியவர்களுடன் உரையாடுவார்கள், பேசுவார்கள், நான் அதை கேட்டு கேட்டு கேட்டே அல்லாஹ் எனக்கு இந்த அறிவை தந்தான் சொன்னார்கள். யாரையும் ஒதுக்கி மத்தம் தட்டி தரம் குறைத்து உலகத்துல பார்க்க முடியாது. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றலை, திறமை கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றல் திறமையை பயன்படுத்தும் அறிவை அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் மிக நுணுக்கசாலியாக இருந்தார்கள். குர்ஆனுடைய அறிவை ஒரு மனிதன் பெறும் பொழுது அவர்கள் பெரும் பாவத்திலிருந்து வந்தார்கள், ஷிர்க்ல வந்தார்கள், குஃப்ர்ல வந்தார்கள், நபியுடைய எதிர்ப்பிலிருந்து வந்தார்கள், மாறினார்கள், தௌபா செய்தார்கள், மீண்டார்கள், திருந்தினார்கள், திருத்திக் கொண்டார்கள், வாழ்க்கை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒவ்வொரு எட்டும் நான் சரியாக வைக்க வேண்டும் என்ற அந்த கவலை உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை சூட்சமானதாக, முன்மாதிரியானதாக, இந்த 1400 வருடத்துக்கு பிறகும் எதை பேசுவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை எடுத்து பார்த்தா எதை பேசுவது, எங்கிருந்து ஆரம்பிப்பது, எப்படிதான் நாம் முடிப்பது என்று தெரியாமல் இருக்கிறது. வேளாண் சகோதரர்களே, பல நாட்கள் பல மாதங்கள் பேசிக்கொண்டே போகலாம் அவர்களுடைய வரலாறை. ஒவ்வொரு தலைப்பெடுத்து பேசினாலும் பேசி முடிக்க முடியாத அளவு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு அம்சங்களில் நபி அவர்களுடன் சேர்ந்திருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் இருந்து எதுவும் வரக்கூடிய நேரத்தில் உடனே தன்னை திருத்திக் கொள்ளும் அந்த பண்பாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். நாங்களும் குர்ஆனை ஓததான் செய்யறோம், நாங்களும் குர்ஆனை கேட்கதான் செய்யறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல குர்ஆன் முன்னிலையில் சிலையை போன்று நின்று விட்டார்கள். உள்ளத்தில் ஈமான், ஏகத்துவம், ஆகரத்துடைய நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீதுள்ள தொடர்பு மனிதனுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த அந்த உணர்வு அவனுக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு நசீபாக்கினார். குர்ஆனை மரணம் செய்தார்கள், ஹதீஸ்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், வாழ்க்கையில் அதை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அதை அமல்படுத்தினார்கள். ஏகத்துவம், அல்லாஹ்வை வணங்குகிறோம், அல்லாஹ் இடத்திலே உதவி தேடுகிறோம், அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், அவனிடத்தில் தான் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு புரிந்து வைத்தார்கள் என்றால், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறார்கள், நான் கவர்னராக எகிப்துக்கு வந்திருக்கிறேன், இங்க அழகான ஒரு பெண்ணை எடுத்து நைல்ல அப்படி அறுத்து ஆடறுப்பது போல அந்த இரத்தத்தை கொட்டுவார்கள். ஏன்? தண்ணீர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. அம்ர் இப்னு ஆஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதின பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதி அனுப்பி பதில் அனுப்பினார்கள். அந்த பதிலை எழுதியிருந்தார்கள். இந்த கடிதத்தை எகிப்துடைய மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி அவர்களுடைய முன்னிலையில் இந்த கடிதத்தை வாசித்து விட்டு அதை தூக்கி அந்த நைலில் போட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அதில் என்ன எழுதினார்கள்? இன் குன்த தஜ்ரி மின் இந்திக ஃபலா தஜ்ரி, தண்ணீரே உன்னுடைய இஷ்டப்படிதான் இந்த தண்ணீர் நீ வருவதாக இருந்தால் எனக்கு அந்த தண்ணீர் தேவையில்லை. இன் குன்த தஜ்ரி மின் அல்லாஹில் வாஹிதுல் கஹார், நஸ்அல் அல்லாஹ் வாஹிதுல் கஹார் அன் யுஜ்ரி, அல்லாஹ் தான் இந்த தண்ணீரை கொண்டு வருவதாக இருந்தால்
أفرأيتم ما الذي تشربون أنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون أفرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتكم بماء معين. குடிக்கும் தண்ணீரை தரக்கூடியவன் அல்லாஹ், ஊற்றுகளை வெளியாக்கக்கூடியவன் அல்லாஹ். அவன் இதை பூமிக்குள்ளே உறிந்து கொண்டால் யாரால் தண்ணீர் தர முடியும்? இந்த ஏகத்துவம் உள்ளத்தில் பதிந்த காரணத்தினால் சொன்னார்கள், ஓ உன்னுடைய இஷ்டமாக இருந்தா வேண்டாம், அல்லாஹ் தருவதாக இருந்தால் யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்கிறோம், இந்த தண்ணீரை ஓடவை. எல்லாத்த முன்னுக்கு சொல்லிட்டு அந்த காகிதத்துண்டை தூக்கி தண்ணீருக்கு போட்டார்கள். தண்ணீர் பெருகெடுத்து ஓடியது. இன்று வரைக்கும் அந்த ரயிலில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, விசுவாசம் அல்லாஹ் மீது உள்ள அந்த நம்பிக்கை. ஹஜருல் அஸ்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள். கால் ஹஜருல் அஸ்வதும் அப்யதும் மினல் லபன் சவ்வதத்து ஹதாயா பனி ஆதம். நஸல அல் ஹஜருல் அஸ்வத் மினல் ஜன்னah, சொர்க்கத்தில் இறங்கியது இந்த ஹஜருல் அஸ்வத். அப்யது மினல் லபன், பாலை விட வெண்மையாக இருந்தது. சவ்வதத்து ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளுடைய பாவம் அந்த கல்லை கருக்க வைத்து விட்டது. திர்மிஸியுடைய ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. ஒன்றை அடிக்கடி தொட்டு கொண்டிருந்தா ஒரு வெள்ள புடவை அது எப்படி நிறம் மாறி போகுமோ, வேளாண் சகோதரர்களே, அந்த கல்லும் மனிதனுடைய பாவம். ஒரு கண்ணால் ஒரு மனிதனை ஏங்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுக்கு கந்திஷ்டி உண்டாகிறது. அல் ஐனு ஹக்குன், சஹீஹ் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், கந்திஷ்டி உண்மை. அதனால யாரையும் பார்த்தா பாரக்கல்லாஹ் அந்த வார்த்தையை ஒளியணும் என்று நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த மனிதனுடைய பாவத்தின் தாக்கம் அந்த கல்லை வெள்ளைய கருப்பாக மாற்றிவிட்டது. நபி அவர்கள் முத்தமிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வந்த பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கல்லை பார்த்து சொன்னார்கள், கல்லே, நீ எந்த லாபத்தையும் நஷ்டத்தையும் தருவதற்கு சக்தி பெற்றது அல்ல. கல்லால் என்ன முடியும்? அல்லாஹ் தான் லாபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறார். நான் உன்னை முத்தமிடுவதாக இருந்தால் நபி அவர்கள் முத்தமிட்ட ஒரே காரணத்திற்காக. ஏன்? ஜாஹிலியத்துடைய காலத்தில் கல்லையும் முள்ளையும் வணங்கினார்கள். அந்த நம்பிக்கை, தவறான கொள்கை அவர்களுடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த நிலைப்பாடை, ஏகத்துவத்தை சரியாக விளங்க வைக்க வேண்டும். கல்லை முத்தமிடுவதாக இருந்தால் கல் நல்ல லாபம் தருவது, படைத்த அல்லாஹ் லாபம் தருகிறார் என்று இந்த நம்பிக்கை வர வேண்டும் என்பதை உணர்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் முஆஸ் இப்னு ஜபல், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலித் பின் வலீதும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வீரம், சுப்ஹானல்லாஹ், சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வின் வாள். அவர்களுடைய பேர் சைஃபுல்லாஹ். சைஃபுல்லாஹ் என்று அழைக்கப்பட்டா அவர்களுக்கு ஒரு பட்ட பேராக கண்ணியமாக இருந்தது. சைஃபுல்லாஹ் என்று அழைத்தார்கள். ஒருவர் வந்து கேட்டார், என்ன அல்லாஹ்ட வாள் உங்கள்கிட்ட இருக்குதா? இல்ல, அல்லாஹ்ட வாள் எனக்கிட்ட இல்ல, நபி அவர்களுடைய துஆ எனக்கு. காலிதே, அல்லாஹ் உன்னை இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடியவர்களுக்கு வாளாக பயன்படுத்துவாராக. 60,000 பேர் வருகிறார்கள். காலித் இப்னு வலீத் சொல்கிறார்கள், நான் தனித்து போய் போர் புரிகிறேன் சொல்கிறார்கள். என்ன வீரம், என்ன துணிச்சல்! நான் கனடால ஒரு ஆங்கிலத்து புத்தகத்தை போட்டோகாப்பி பண்ணி எடுத்தேன். கனடால இருக்கும் பொழுது அங்கு இவர்களுடைய ஒரு லீடர்ஷிப், ஒரு ஆர்மி கமாண்டராக இருந்து காலித் இப்னு வலீத் அவர்கள் எப்படி வழிநடத்தினார்கள் என்பதை அங்கு சில ஆசிரியர்கள் ஆங்கிலத்தில் தொகுத்து அழகாக எழுதியிருக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய வீரத்தை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கு போனாலும் காலித் என்ற பொழுது மக்களுக்கு ஒரு நடுக்கம் வருகிறது. ஒரு அநியாயத்தை செய்த அந்த பிரபாகரனின் மீது மக்களுக்கு ஒரு அச்சமும் பயமும் இருந்தது போல என்று ஒப்பிட முடியாது. அது ஹிட்லரை போல என்று ஒப்பிட முடியாது. வேளாண் சகோதரர்களே, காலித் பின் வலீத் என்று சொல்லப்படுவது நீதத்தையும் அல்லாஹ்வையும் முன்வைத்து, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்பதை மக்களுக்கு போதித்து மக்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப, தன்னுடைய ஆட்சி, தன்னுடைய பணம், எதிரியை அநியாயமாக கொள்ளுவதை அப்படி
உள்ள ஒரு கமாண்டர் அல்ல என்பதை அவர்கள் அழகாக எழுதியிருக்கிறார்கள். காலித் பின் வலீத் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அந்த காலத்தில் கவர்னராக இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதினார்கள், காலித், உங்களை நான் பதவி நீக்கம் செய்து விட்டேன். மக்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஏன் திடீரென்று இவ்வளவு எல்லா இடத்திலையும் வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை உமர் ரலியல்லாஹு திரும்பி வருமாறு கட்டளையிடுகிறார்கள். மக்களுக்கு சொன்னார்கள், காலிதை நான் பதவி நீக்கம் செய்ததே அவர் செய்த தவறுக்கல்ல, அவர் செய்த குற்றத்துக்கல்ல, அவர் அமானிதத்தில் மோசம் செய்தார் என்பதற்கல்ல, தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்தார் என்பதற்கு அல்ல, அவரை நான் பதவி நீக்கம் செய்ததே மக்களுடைய கவனம் காலித் 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 என்று போய்விட்டது. என்ற காரணத்தினாக காலிதை கொண்டுதான் நடக்கிறது, அல்லாஹ் கொண்டுதான் நடக்கிறது என்ற நம்பிக்கை மக்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் காலிதை பயன்படுத்துவான், மஹ்லூதை பயன்படுத்துவான். அவன் யாரையும் பயன்படுத்த முடியும். ஆனால் மக்களுடைய கவனம் தனிப்பட்ட நபரின் மீது போய்விடக் கூடாது என்பதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏகத்துவ அடிப்படையில் உணர்த்தினார்கள். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. இல்மை கொடுத்தான், தக்வாவை கொடுத்தான், உள்ளச்சத்தை கொடுத்தான், இபாதத்துடைய அந்த தன்மைகளை கொடுத்தான், ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் வழிபடுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தான். தன்னுடைய கிலாபத்துடைய காலத்தில் ஹஜ்ஜுடைய பயணங்களில் மக்களை வழிநடத்துவார்கள். இரவு நேரங்களில் மக்களுக்குடைய தேவைகளை கேட்டு போவார்கள். கஷ்டமானவர்களுக்கு கஷ்டத்தை நீக்குவதற்கு எத்தனை சம்பவங்கள் நாம் கேட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறில் ஆக முக்கியமான ஒரு பகுதியை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் அவர்களுக்கு இல்மோடு இருந்த தொடர்பு, அவர்களுக்கு பஜாரோடு இருந்த தொடர்பு. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பஜாரில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பஜார் என்பது முக்கியமான முஸ்லிம்களுடைய ஒரு அடிப்படையான முக்கியமான இடம். மதீனாவிலும் பஜார் கடத்தல் இருந்தது. ஜாஹிலியத்துடைய காலத்திலும் உகாஸ் மிஜன்னா என்று சூக்குல் மஜாஸ் என்று பஜார்கள் இருக்கும். அங்கே அனாவசியமான தவறான விஷயங்கள் எல்லாம் விற்கப்படும். மக்காவை சுற்றி மினாவுடைய மைதானத்தில் அந்த பஜாரில் நாவல்களும் தவறான படங்களும் தவறான காட்சிகளும் தவறான ஓவியங்களும் அங்கு விற்கப்படும். பாடல்களும் ஆடல்களும் குடியும் போதையும் அங்கு நடக்கும். நிர்வாண கோலத்தில் தலாப்பும் அநியாயங்களும் ஜினாவும் காபத்துல்லாவில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படியான நாசங்களை செய்து பாடல்களை படித்து மோசமான விஷயங்களை செய்து கொண்டு இருந்ததுதான் அந்த ஜாஹிலியத்துடைய காலம். அந்த ஜாஹிலியத்துடைய காலத்தின் அடிப்படைகளை மாற்றி அமைத்த இஸ்லாம் அதுக்கு அல்லாஹ் தஆலா தூண்களாக பயன்படுத்தியதில் உமர் ரலியல்லாஹுடைய பங்களிப்பு பாரிய பங்களிப்பாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாலிபர்களை, வியாபாரிகளை உற்சாகப்படுத்துவார்கள். யாரும் கோழைகளாக இருக்க வேண்டாம். ஒரு வியாபாரத்தை 3 முறை செய்து நீ நஷ்டத்தில் தான் இருப்பதாக இருந்தால் அந்த வியாபாரத்தை மாற்றிவிடு, வேறொரு தொழிலை கற்றுக்கொள் என்று வரதையெல்லாம் போதித்திருக்கிறார்கள். பஜார்ல கொண்டு போய் சாமனத்துக்கு ஒரு நல்ல விலை இருக்கும் பொழுது விலையை மட்டமாக்கி அந்த சாமனத்துடைய விலையை இல்லாமலாக்கி நாசப்படுத்தாதே இந்த பஜாரை என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் பஜாரில் உள்ளவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு பொருள் அதுக்குரிய விலை இருக்கிறது, அதுக்காக வேண்டிய அநியாயம் செய்வது என்பது அல்ல, நியாயமாக நடக்க வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் போதித்திருக்கிறார்கள். பஜாருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக அவதானித்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு கலீஃபாவாக இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தர்பியத் பெற்று அவர்களுடைய தொடர்பு மஸ்ஜிதும் பஜாரும் மஸ்ஜிதும் பஜாரும் என்றிருந்தது. மஸ்ஜிதுல நேரத்தை கழிப்பார்கள், அதே நேரத்தில் கடத்தெருவிலும் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். வியாபாரத்தில் ஈடுபடுவதும் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருப்பதும் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அடிப்படையான விஷயம் என்பதை கிதாபுல் இல்முடைய பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டில் பக்கத்தில் உள்ளவர் தான் பஜார்ல ஈடுபடக்கூடிய நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்லுவார்கள், நீங்க இன்றைக்கு போங்க மதீனாக்கு, நீங்க பேசிருங்க நபி உங்களோட மஸ்ஜிதுல, அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் நாளைக்கு போறேன், நாளைக்கு மஸ்ஜிதுக்கு போயிருந்து அங்க நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். எங்கட ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு
ஒரு நாள் வீட்டுக்கு, அந்த ஒரு நாளில் பஜாருக்கு நாங்கள் பங்கு போட்டுக் கொள்வோம் என்பதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிப்படையாக இருந்தது. ஒரு நாள் பஜாருக்கு போனார்கள். பாலை தண்ணீரை அவங்க கலந்து வியாபாரம் செய்கிறார். அந்த வாலிபருக்கு எச்சரிக்கை செய்ய அந்த பாலை எடுத்து அப்படி வீசிவிட்டார்கள். நேர்மையாக நடந்த அந்த தாய் சுப்ஹானல்லாஹ், இரவு நேரத்தில் அவர்கள் நடமாடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தாய் மகளை பார்த்து சொல்கிறார், மகளே தண்ணீரை பாலில் வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம். கலப்பில்லாத வியாபாரம் நாம் செய்வோம், நேர்மையான வியாபாரம் செய்வோம், நாம் உண்மையான வியாபாரம் செய்வோம். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நாளடைவில் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்துவான். கோடி சம்பாதித்து தான் நிம்மதி வர வேண்டும் என்பதல்ல, 1000லும் நிம்மதியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். லட்சத்தை கொண்டுதான் அடைய வேண்டும் என்பது அல்ல, அல்லாஹ் 100களிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை வராத வரைக்கும் கோடியும் பல கோடி வந்தாலும் அங்கு கபர்தான் இவனுடைய வயிற்றை நிரப்புமே தவிர இந்த தாள்கள், இந்த கடதாசிகள் ஒரு நாள் இவனுடைய வயிறை நிரப்ப முடியாது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் போதித்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் பஜாரை மிக கவனமாக அவதானித்திருக்கிறார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும், அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது, அவர்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பாகவும் இருக்க வேண்டும், தான் சம்பாதித்து வாழ வேண்டும், அவர்கள் மக்களிடத்தில் கையேந்தி நிற்க கூடாது என்பதை அவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் கேட்கிறார்கள், இந்த மனிதனை பற்றி உனக்கு தெரியுமா? அவன் தெரியும், நல்ல மனிதர் என்று சொன்னார். நீங்கள் ஏதும் அவரோட குடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறீங்களா? இல்ல, நான் செய்தில்லை. அவரோட ஏதும் பிரயாணம் செய்திருக்கிறீங்களா? பிரயாணமும் செய்யல. அவரை நீங்க தொழுக கண்டிருக்கிறீங்களா? ஓ, நான் அவர் நல்ல தொழுக கண்டிருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உனக்கு ஆள் அளக்கவே தெரியாது, போ சொன்னாங்க. நீ வேண்ட தொழுகையை மட்டும் வச்சு அவனுடைய குடுக்கல் வாங்கல் ஏதும் செய்யாம, அவனுடைய ஒரு பிரயாணம் செய்யாம, இவர் மிக தூய்மையான மனிதர் என்று நீ சாட்சி சொல்வதை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. நிச்சயமாக அவனுடைய தொழுகை அவனை நல்லவனாக மாற்றும். தொழுகை நல்லதாக இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக அவனுடைய அந்த உள்ளட்சமும் வாழ்க்கையும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் குடுக்கல் வாங்கல் சீராக இல்லை, அவனுடைய பிரயாணத்தில் மக்களுடன் பழகுவது நல்லதாக இல்லை என்றால் அவனிடத்தில் பண்பாடில் குறைவு இருக்கிறது. அவனை நம்பி சில காரியங்கள் செய்வது சிரமமாக இருக்கும் என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடையாளம் கண்டார்கள். 2 விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் பஜாரில் கவனித்திருக்கிறார்கள். ஒன்று, வாலிபர்கள் வயோதிபர்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வியாபாரத்தை நேர்மையாக செய்ய வேண்டும், கபடம் இல்லாமல், அது பொய் இல்லாமல், கலப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அவதானித்தார்கள். அந்த தாயும் மகளும் பேசிக்கொண்ட பொழுது மகள் சொல்கிறார், வேண்டாம் தாயே, தண்ணீர் கலக்க வேண்டாம். யாருமா பார்த்து கொண்டிருக்கிறது, ஊத்துமா தண்ணீரை என்று சொன்ன நேரத்துல அந்த மகள் சொல்றா, இந்த பாருங்க, கலீஃபா இல்ல இங்க பாக்குறது, ஆனா கலீஃபா பாக்குறது அவங்க யாருக்கும் தெரியாது. கலீஃபாக்கு காதல் இந்த வார்த்தைகள் இரவுல விழுகிறது. கலீஃபா அவதானிச்சு கொண்டிருக்கிறார். இல்ல மகளே, கலீஃபா எங்க இருக்கிறார்? தாயே, கலீஃபா இல்ல, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அந்த மகள் சொன்ன வார்த்தை உமர் ரலியல்லாஹு கேட்டு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகனை இந்த பெண்ணுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள். தீனுள்ள பெண்ணாக, அல்லாஹ்வை பயந்த பெண்ணாக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள பெண்ணாக தன்னுடைய மருமகளை தெரிவு செய்தார்கள். கண்ணியமானவர்களே, பஜார்ல உமர் ரலியல்லாஹு அவர்கள் போய் பார்ப்பார்கள், கேட்பார்கள் பல விஷயங்களை. சஹாபாக்களை இதுக்காக நியமித்தார்கள். நான் ஒரு அமானிதமாக என்னுடைய உள்ளம் பெரும் பல காலமாக ஆசைப்படுகிறது, இந்த பெட்டால ஒரு இடம் இருக்க வேண்டும், அது சில உலமாக்கள் அமர வேண்டும், அமர்ந்து பஜார்ல உள்ள வியாபாரிகளுடைய சட்டங்களை அங்கிருந்து வழிநடத்த வேண்டும். வியாபாரத்துக்குரிய இடங்கள் செய்து கொண்டே போகலாம். ஒரு முடி வெற்றதாக இருந்தாலும் அதுக்கும் ஷரியத்துடைய ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஒரு நெவம் வெற்றதாக இருந்தாலும் அதுக்கும் ஷரியத்துடைய ஒரு ஒழுங்கு இருக்கிறது. குடுக்கல் வாங்கல் என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஏராளமான சட்டம். அதுவும் இந்த காலம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுடைய விதவிதமான வியாபாரங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொண்டு வித்தியாசமாக மிகவும் மனிதனை ஒரு பிச்சாட்டத்தில் ஆக்கும் அந்நியர்களுடைய அந்த ஒரு சிஸ்டம் இன்று எங்களை வாட்டிக் கொண்டிருக்கு. இந்த பஜாருடைய நடுவில் ஒரு இடம் இருக்க வேண்டும், அங்கு உலமாக்கள் அமர வேண்டும், அமர்ந்து மக்களுக்கு வழிநடத்த வேண்டும்.
எப்படி உங்களுடைய வியாபாரத்தை நீங்க செய்ய வேண்டும். கொடுக்கல் வாங்கல், அது புடவை வியாபாரமா, அதை செருப்பு வியாபாரமா, அது கடையில ஒரு ஹோட்டலா, என்ன எப்படி விற்க வேண்டும், எப்படி எங்களுடைய வியாபாரம் சரியா கண்ணோட்டம் இஸ்லாமிய வங்கிக்கு மாத்திரமல்ல, முபாரபாவும் முஷாரகாவும் இஜாராவும் அல்லது இந்த வழிகாட்டல் என்று சொல்வது மாத்திரமல்ல, பஜாரை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நடத்திய விதம் இது உலகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பஜாரிலும் முக்கியமான உலமாக்கள் அங்கு அமர வேண்டும். அமர்ந்து அவர்கள் அங்கு மக்களை வழிகாட்ட வேண்டும். எப்படி நீங்கள் இந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பேரிச்ச பழத்தை தான் வாங்கிட்டு வந்தார்கள், வேறொன்றும் அல்ல. பேரிச்ச பழம் யாரு? நபியுடைய காலத்துல, நபியோட ஆரம்பத்திலிருந்து சேர்ந்திருந்த பிலால். என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? யார சொல்லலாம், இப்படி ஒரு வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்தேன். சுத்த ஹராம். பிலால் சுத்த ஹராத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. 500 ரூபாய் புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது. பேரிச்ச பழத்தின் பண்ற மாற்று, அது வட்டி. அதனுடைய இந்த விவரத்தை இந்த குறுகிய அரை மணி நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாது. குறிப்பாக அந்த ஹதீஸை சொல்கிறேன். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் 3 கிலோ கொடுத்துட்டு 1 கிலோ எடுத்ததை நபி அவர்கள் வட்டியாக கருதினார்கள். மாற்றுங்கள், மாற்று வழியை சொல்லிக் கொடுத்தார்கள். பிரச்சனைகள் இருக்கும். ஏன் அந்த பிரச்சனைகள் முன்வைக்கப்படும் பொழுதுதான் அதுக்கு தீர்வு காணப்படும். அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். சொல்லுகிறேன். நேற்று இரவு ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறார் டெலிபோன்ல. எனக்கும் கொஞ்சம் பதில் கொடுக்க கஷ்டமாகத்தான் இருந்தது. அல்லாஹ் அவருக்கு நல்ல ஹிதாயத்து கொடுக்க வேண்டும் என்று நான் வருந்தி துஆ செய்து கொண்டு அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுத்தேன். கேள்வி என்னன்னா, ஒருவர் விஸ்கி பிராண்டி குடிக்கிறார், ஆனால் அவர் மஸ்ஜிதுக்கும் வர விரும்புகிறார். இவருக்கு மஸ்ஜிதுக்கு வர முடியுமா? அவர் தொழணும் என்று ஆசைப்படுகிறார், அவர் இப்படியும் செய்ய விரும்புகிறார். 2 ஒன்றுக்கொண்டு முரணாக இருக்கிறது. பள்ளிக்கு வராது என்று விரட்டினால் அவன் அதையும் அடைய மாட்டான். பள்ளிக்கு வாழ்ந்து சொன்னா அந்த துர் வாடையோட மஸ்ஜிதுக்கு வருவது. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப இந்த இடத்துல மார்க்க தீர்ப்பு என்னன்னு கேட்டா, மார்க்க தீர்ப்பு இவன் மஸ்ஜிதுக்கு வருவது அது ஒரு கடமை. மஸ்ஜிதுக்கு வரதான் வேணும். இந்த குடிக்கிறது தடுக்கிறது ஒரு தவறு. ஜினால, பெரும் பாவங்கள்ல, வட்டியுடைய தொழில்ல ஒரு மனிதர் தவறான வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதுக்காக அவர் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாதா? மஸ்ஜிதுக்கு வரதான் வேணும். அல்லாஹ் கிட்ட வந்து தௌபா செய்து தன்னுடைய இந்த பாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் வழிகாட்டினேன். முதலாவது அவரை ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட கொண்டு போகும். நல்ல வைத்தியம் செய்ய அவருக்கு இந்த குடிப்பழக்கத்தை அவர்கிட்ட இல்லாமல் ஆக்குங்க. அவர் மஸ்ஜிதுக்கு வரட்டும். அந்த குடிக்கிற நேரத்துல இல்லாம மற்ற நேரத்துக்கு அவருக்கு வர சொல்லுங்க. வந்து அல்லாஹ் கிட்ட மன்றாட சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க, தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர சொல்லுங்க. கனிவான சகோதரர்களே, பாவங்கள் ஏராளமான பாவங்கள், பெரும் பாவங்கள் ஏராளமாக மனிதர்கள் அறியாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பெரும் பாவங்கள். முகத்தை எப்படி வைக்க வேண்டும், தாடி எப்படி வைக்க வேண்டும், சேவெடுக்கிறதுடைய சட்டம் என்ன, இது பெரும் பாவமா இல்லையா, இதையெல்லாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்துடைய ஷரியத்துடைய சட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யார் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளவில்லையோ அவரை நான் பஜார்ல வியாபாரம் செய்ய விடமாட்டேன் என்று ஒரு சாட்டை எடுத்துக்கொண்டு உமர் ரலியல்லாஹு தெரிவார்கள். யாரும் தவறு செய்தார் அடித்தவர்களை திருத்திருக்கிறார்கள். கடை பஜாரை மூட வைத்திருக்கிறார்கள். போங்க மதீனால மஸ்ஜிதில் உட்கார்ந்து மார்க்கத்தை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு பெண் தவறு செய்தான், மக்காக்கு போய் சேர்ந்துட்டான், கணவனை விட்டுட்டு போயிட்டான். பெரிய பாவம். மக்கால வேலை செய்யறான், ஹரத்துள்ளது வேலை செய்யறான், ஆனா கணவனோட அதிருப்தியாக போயிருக்கிறான். இவர் போனது பெரும் பாவம். கணவனை விட்டு போனது பெரும் பாவம், குழந்தைகளை விட்டு போனது பெரும் பாவம். ஆனா வேலை செய்யற அரசுக்குள்ள இப்ப கணவனை விட்டத்துக்காக வேண்டி தொழாம இருக்கேனுமா? தொலைதானே வேணும். அது ஒரு பாவம். அவளுக்கு கணவனுக்கு மாறு செய்துட்டு போனதுக்குரிய பாவம் அவளுக்கு கிடைச்சு கொண்டேதான் இருக்கும்.
அவ காபத்துல்லாக்குள்ள இல்ல, அது உள்ளுக்கும் பெரிய அந்த உள்ளுக்கு போய் பூந்திருந்தாலும் அவன் செய்த இந்த பாவத்துக்கு குற்றம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதுக்காக இன்னொரு பாவத்தையும் அவன் செய்ய முடியாது. அது என்ன? சொல்லாமல் இருக்க முடியாது, தொழுதுதான் ஆக வேண்டும். அது ஒரு பாவம், இது ஒரு பாவம். ஒரு பாவத்துக்காக வேண்டி இன்னொரு பாவத்தை செய்வதல்ல இஸ்லாம். மற்ற பாவத்தை விட்டு எப்படி நான் சுத்தமாகிக் கொள்வது, இதுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மதீனத்துடைய பஜாரை உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் தொடர்வோம். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிங்கள், ஒவ்வொருவரும் படிப்பினை பெறுங்கள். எனக்கும் உங்களுக்கும் இன்று நான் பேசிய விஷயத்தில் முதலாக நான் தேவையுடனாக இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உமர் ரலியல்லாஹுடைய இந்த வாழ்க்கை வரலாறு ஒன்றை ஒவ்வொரு பகுதியையும் பெற்று வாழக்கூடிய படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அல்லாஹ் எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, பாவத்தில் எங்களை உண்மையான தௌபா செய்து வாழ கிருபை செய்வாயாக. அல்லாஹ் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ள மக்களாக ஆக்குவாயாக. மஸ்ஜிதுடன் தொடர்பு பெற்றிருந்த உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையின் மரணத்தை கேட்டு மஸ்ஜிதிலே அவர்கள் ஷஹீதானது போல அல்லாஹ் உன்னுடைய மதீனா பூமியின் மௌத்தை எனக்கு தருவாயாக. அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை தருவாயாக. எங்களோட உஜீவனத்தை ஹலாலாக்கி தருவாயாக. எங்களோட பஜார்களையும் கடத்தெருவுகளையும் அல்லாஹ் இஸ்லாமிய ஒரு முன்மாதிரியான பஜாராக ஆக்கி தருவாயாக. அந்நியர்களுக்கு முன்மாதிரியான கடத்தெருக்களாக எங்களோட வியாபார ஸ்தலங்களாக எங்களோட வியாபார ஸ்தலங்களை ஆக்கி தருவாயாக. எங்களுடைய மத்தியில் ஒற்றுமையும் ஐக்கியத்தை ஏற்படுத்துவாயாக. இந்த சிறப்பான இந்த ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். 28 ரஜபில் இருக்கிறோம். நாளை 29 ரஜபாக இருக்கிறது. அங்கு ஷாபான் ஆரம்பமாக போகிறது. ஷாபானு ஷாரி என்று நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் ஷாபானை மதித்து ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்து ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரமதானை கண்ணியப்படுத்தும் முஸ்லிம்களாக எங்கள் அனைவர்களை மாற்றி தருவாயாக. வாஹத்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.